ஹலோ காய்ஸ், அழகே அழகில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால், மாதியோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்க பாருங்க, என்னோட பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம்தான். ஆனால் இந்த குடும்பத்தை பார்க்கும்போது என்னோட பொண்ணுக்கு ஆபத்து மாதிரி இருக்குது. ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறேன். அதுக்காக நீங்கள் அடித்து துன்புறுத்தாதீங்க. பாவம் என்னோட பொண்ணு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அப்படியே தங்கராசு திகைச்சு போகிறாங்க. அவங்க நினைச்சாங்க தனக்கு பயந்து ஏதாவது சமாளித்து பேசுவாங்கன்னு பார்த்தா, இவங்க என்னடான்னு சொன்னால், நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, இதுக்கப்புறமும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் என்றதை எச்சரிக்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மதியோட பிரச்சனைப்பட்டால் என்ன ஆகுமென்றது ஏற்கனவே சுரேஷுக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஏதாவது உனக்கு இவங்களாலேயோ இவங்க குடும்பத்தாலேயோ பிரச்சனைன்னு சொன்னால் நீ என்னட்ட சொல்லு, அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க திரும்ப அடிக்காமல் நேரடியாக போய் அவங்களால கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நானே இதை சமாளிக்கிறேன்ட்டு தான் மதி பேசாமல் விட்டுருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் மதி அந்த இடத்துல அடித்தது தப்பு தான். ஆனாலுமே அவங்கள்ட அம்மா அப்பா விட்டு கொடுக்கவே இல்லை. எங்களோட பொண்ணு பாவம், எங்களோட பொண்ணை இந்த வீட்டில் கூட்டிகிட்டு ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீங்களோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. மாப்பிள்ளையை நம்பித்தானே இந்த வீட்டில் பொண்ணை விட்டுட்டு போனோம். திரும்ப திரும்ப அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறத எங்களால் பார்த்து கொள்ள முடியாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் எப்படியான சூழ்நிலையில் நடந்ததுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வீடு இல்லாமல் போகுதுண்டோ அல்லது கடன் காசுக்காகவோ நான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலை. இந்த குடும்பம் நல்ல குடும்பம் நினச்சி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். தங்கராசு அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே தங்கராசுக்கு எதுக்கப்பா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன் என்ற மாதிரி தான் இருந்தது. என்னமோ அங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற மாதிரி தான் தங்கராசு உட்கார்ந்துருந்து, இங்கே பாருங்கள் உங்களோட பொண்ணு ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, 4 வார்த்தை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி இனிமேல் பிரச்சனை என்று சொன்னால் அவங்களோட பொண்ணை நீங்களே கூட்டிகிட்டு போங்க, இங்கே விட்டுட்டு போக வேண்டாம், இந்த மாதிரி மிரட்டுற மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுட்டு போகலாமன்ட்டு தான் தங்கராசு வந்தாங்க. ஆனால் இங்கே நடந்த விஷயமே வேறேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மதியோட மாமனார் மாமியாரும் பயந்துட்டாங்க. என்னப்பா இது, இந்த பொண்ணு தான் கை நீட்டி அடிக்குதுன்னு பார்த்தா அவங்களோட அம்மா அப்பாவும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே. அப்படின்னு சொன்னால் சுரேஷ் பண்ணதெல்லாம் தப்பு, அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் சரியா? இந்த பொண்ணு பேசுகிறத 5 நிமிஷம் கூட எங்களால் சகிச்சு கொள்ள முடியலை. எப்படி தான் சுரேஷ் இந்த பொண்ணோட வாழ்கிறது? பாவம் சுரேஷ், அவனோட வாழ்க்கையே நாசமாக போச்சு. என்ன மாப்பிள்ளை இப்படி ஒரு பொண்ணை கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, எப்படி அவன் வாழ்கிறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தங்கராசு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் மாமா, நீங்கள் பயப்படாதீங்கண்டு கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்கள், ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லி வச்சுருக்குறாங்க, மதிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் என்னட்ட சொல்லுன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. இப்போ அவள் ஏதாவது பிரச்சனையை போய் சொன்னாண்டு வையுங்க, அப்புறமா சுரேஷோட வேலைக்கு தான் பிரச்சனை. முதல்ல அடித்தது என்ன தான் இருந்தாலும் சுரேஷ் தானே. ஆனால் அந்த விஷயம் இன்ஸ்பெக்டர்கிட்ட காதுக்கு போகாத வரைக்கும் சுரேஷோட வேலைக்கு பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் இதை சமாளித்து விடுறேன் என்ற மாதிரி சொல்லிவிட்டு, இங்கே பாருங்கள் ராமமூர்த்தி, உங்களோட பொண்ணுக்கு 4 வார்த்தை அட்வைஸ் பண்ணிட்டு போங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் எங்களோட பொண்ணுக்கு போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கலை, வாழ்கிறதுக்கு தான் அனுப்பி வச்சோம். வாழ்கிற மாதிரி நிலைமை இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. தொடர்ச்சியாகவே எங்களை கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது சொல்லி மிரட்டிகிட்டே இருக்கிறீங்க. எங்களுக்கே இந்த நிலைமையண்டா இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு எப்படியான கஷ்டங்களை அனுபவிப்பாங்கன்னு நாங்கள் இங்கே வந்தோன்னும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியாதபடியாக நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க, எப்படியான சூழ்நிலையில் எப்படியெல்லாம் அவங்க பேசுவங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் என்னோடய பொண்ணுன்ற பக்கம் தான் பேசுவேன். இனிமேல் உங்களுக்கு என்னுடைய பொண்ணு மேலே ஏதாவது கோவமண்டா நீங்கள் அடிக்கணுமென்ற அவசியம் இல்லை, அடித்து துன்புறுத்தணுமென்ற அவசியம் இல்லை. அதுக்காக நான் கல்யாணம் பண்ணி வைக்கலை, நீங்கள் எங்களோட வீட்டுக்கே அனுப்பி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் கேட்க ஆக்கள் இல்லை, நாங்கள் என்னவாவது பண்ணிட்டு போகலாமென்ற மாத்திரம் நினச்சிடாதீங்க. நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். இனிமே ஏதாவது உங்களால் பிரச்சனை என்னோடய பொண்ணுக்கு ஏற்பட்டால்
உங்களோட வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவேன். இதுக்கு முன்னாடி மதி எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா, எதுக்கு எங்கள பற்றியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா, எங்களோட குடும்ப மானமே காத்துல பறக்குது என்ற மாரி நீங்க சொன்னீங்க. ஆனா, இனிமே நான் அத பண்ணுவேன். என்னோட பொண்ணோட வாழ்வுக்காக நான் அத பண்ணுவேன். என்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று சொன்னா, அத பற்றி என்னோட மாப்பிள்ளை தான் யோசிக்கணும். ஆனா, அவங்களே இப்படி கண்மூடித்தனமா நடக்கும்போது, எப்படி இந்த பொண்ணு இந்த வீட்டில வாழ முடியும் நிம்மதியா? அவங்களே வில்லங்கத்த விலைக்கு வாங்குறவங்களா தானே இருக்கிறாங்க. மற்றவங்கள்ட பேச்ச கேட்டு என்னோட பொண்ணை இவங்க துன்புறுத்துற மாரி தான் எனக்கு இருக்கு என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது மதியோட மாமியார் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 4 வார்த்தை வந்து உங்களோட பொண்ணுக்கு சொல்லி அவங்கள திருத்தி விட்டுட்டு போறதுக்கு பதிலா, நீங்களே பிரச்சனைய பெருசாக்க பார்க்குறீங்களா? இப்படி இருந்தா எப்படி உங்களோட பொண்ணு வந்து மற்றவங்களுக்கு அடிக்காம இருப்பாங்க? அப்படித்தானே நீங்க வளர்த்துருக்கிறீங்க போல இருக்கு. என்ற மாரி வந்து சொல்றாங்க. மதி சொல்றாங்க, இங்க பாருங்க வளர்ப்ப பத்தி மாத்திரம் பேசாதீங்க. சொல்லப்போனா நீங்க வளர்த்தது தான் தப்பு. உங்களோட பையன் தான் எனக்கு அடிச்சாங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. தங்கராசு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கே இவ்வளவு கொந்தளிக்கிறாங்கன்னு சொன்னால், நான் தான் வேலை இல்லாமல் பண்ணினேன்னு சொன்னால் ஒரு வேளை தெரிஞ்சா என்ன ஆகும்ன்ற மாதிரி வந்து பயப்படுறாங்க. என்னமோ மிரட்டிட்டு போகலாம்னு பார்த்தா இவங்க மிரள்ற ஆக்கள் மாதிரியே இல்லையே என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதியோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சும்மா சும்மா அடிக்கிறத விட்டுட்டு ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேயே அனுப்பி விடுங்க. நிம்மதியாக வாழட்டும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் தான் உனக்கு எங்களை விட்டால் உனக்கு ஆள் இல்லை, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம்ன்ற மாதிரி நினச்சிட்டு ஏதாவது இனிமேல் பண்ணிங்கன்னு வையுங்க. அப்புறமா இங்கே வந்து நான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, சம்மந்தி வீட்டில் வந்து இப்படியா பேசுவாங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. யாருன்னு சொன்னால் சுரேஷோட அப்பா. இப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சம்மந்தி வீடா, வந்த சம்மந்தியை வாங்க உட்காருங்கன்னு சொல்லவே மனசு இல்லாமல் வந்த நேரத்துலேருந்து நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதிலேயே தெரிய வேண்டாம் நீங்கள் எப்படிப்பட்ட ஆக்கள்ன்னு சொல்லி. எங்களுக்கே இந்த மரியாதை என்று சொன்னால் எங்களோட பொண்ணை என்ன பாடுபடுத்துவீங்க, இதை நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் கேட்கணுமோ என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரேவதி இங்கே பாருங்கள் என்னமோ தெரியாமல் நடந்து போச்சு சுரேஷ், இங்கே பாரு மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் இந்த இடத்த விட்டு வெளியிலே போவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அக்கா நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவள் தானே அடித்தா, அவள் கேட்க மாட்டாளா, அவள் என்னை அடித்தது தப்பு இல்லையா, முதல்ல நீ கேளு, நீ தான் அடித்த முதல்லன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தங்கராசும் பார்த்தாங்க, இதை விட்டால் பிரச்சனை பெருசாயிடும், அப்புறமா குடும்பமாக போய் கம்பி எண்ண வேண்டி தான் வரும். இங்கே பாருங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோட பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க என்ற மாதிரி வந்து சொன்னால் அதுக்கப்புறமா சுரேஷுக்கு வேலையும் இல்லை, நாங்களும் கம்பி தான் எண்ணணும் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருப்பா சுரேஷ் நான் சொல்கிறத கேளு, முதல்ல மன்னிப்பு கேளு என்று சொல்லும்போது நான் கேட்க மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சுரேஷை தனியாக கூட்டிகிட்டு போய், இங்கே பாரு சுரேஷ் உனக்கு வேலை வேணும் சொன்னால் மன்னிப்பு கேளு, உன்னோட வேலைக்கு பிரச்சனை வைக்கிறதுக்கு தான் அவங்க ரெடியாக நிற்கிறாங்க, பார்த்தா தெரியலை, அவங்க பேசுகிற விதத்தை பார்த்தா உனக்கு புரியலையா என்ற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி என்று சொல்லி சுரேஷ் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. கேட்டோன்னா மதிக்கு அதிர்ச்சியாக போகுது, இவங்க மன்னிப்பு கேட்குற ஆளே கிடையாதே, மற்றவங்களை அடக்கி ஆள்றது தானே இவங்களோட எண்ணமே, அப்படித்தானே இங்கே செயற்பாடு எல்லாமே இருக்கும், என்ன மன்னிப்பு கேட்குறாங்க, ஒருவேளை அவங்க சொன்னாங்கன்றதுக்காக கேட்குறாங்க போல், சரி பரவாயில்ல நானுமே ஒரு மன்னிப்பு கேட்டால் போச்சு என்றுட்டு மதியமே சரி நீங்கள் அடித்ததுக்கு நான் பெரிய வேதனையில் தான் இருந்தேன், ஆனால் இப்போ மன்னிப்பு கேட்டதுக்காக நானுமே பதிலுக்கு மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் மன்னிப்பு கேட்டுட்டு நின்றதுக்காகவோ அல்லது நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்றதுக்காகவோ இனிமேலும் அடிக்கலாம் துன்புறுத்தலாம்னு நினைக்காதீங்க, இனிமேல் அம்மா அப்பா இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்காது, நேராக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய தேவை தான் இருக்கும், ஒரு வார்த்தை கூட நான் உங்களோட பேச வேண்டிய அவசியம் இருக்காது, தேவைப்பட்டால் திருப்பி அடிக்கவும் நான் பயப்பட மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ந்து போனாங்க, என்னப்பா இது, நாங்கள் என்னமோ இங்கே நடக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது, உங்களோட பொண்ணு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இங்கே பாருங்கள் உங்களோட பொண்ணால் எங்களால் இருக்கவே முடியலைன்னு அவங்க மேலே பழியை போட்டுட்டு எங்களோட பையன் பண்ணுறதெல்லாம் சரி நாங்கள் பண்ணுறதெல்லாம் சரி என்று சொல்லாமன்ட்டு பார்த்தா இந்த பொண்ணும் சரி அவங்கள்ட அம்மா அப்பாவும் சரி விட்டு கொடுக்குறதா இல்லையே, சொல்லப்போனால் போக போக எங்களுக்கு தான் மிரட்டல் வரும் போல இருக்கே என்ற மாதிரி வந்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சரி நாங்கள் போயிட்டு வர மாதிரி ஏதாவது பிரச்சனைடா நீ கால் பண்ணு, நானே உன்னை வந்து
கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் இவங்களோடையெல்லாம் பேசிகிட்டு இருக்கோண்ட அவசியம் இல்லை. நீ கஷ்டப்படணுமுண்டோ அழணுமுண்டோ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலம்மா, வாழணுமெண்டு தான் பண்ணி வச்சோம். ஆனால் என்ன பண்ணுறது, உன்னோட தலையெழுத்தோ இல்லது நாங்கள் பண்ண பிரச்சனையோ தெரியலை. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வந்து அமைஞ்சிட்டுது. என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு பிரச்சனைடா எங்களை கூப்பிடு, சரியா? நீ எதுக்கும் பயப்படாத. நாங்கள் இருக்கிறோம் உனக்காக. நாங்கள் இருக்கிற வரைக்கும் யாராலே உன்னை எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் இல்லாத காலத்தில் நீ தைரியமான பொண்ணுன்றது எங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இவ்வளவு நாளும் தங்கராசு தான் இந்த மாதிரி மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக மதியோட அப்பா மிரட்டிட்டு போகிறாங்க தங்கராசுவை. இனிமேல் தங்கராசு என்ன பண்ண போகிறாங்கன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.